தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடன் தேசிய கட்சி பேச்சுவார்த்தை. தமிழக வெற்றி கழகத்துடன் தேசிய கட்சி பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் தனித்து விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணி ஊசலாட்டம் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட குறைவாக கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 17 தொகுதிகளை மட்டும் கொடுக்க முன்வந்துள்ளது. இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 1980ஆம் ஆண்டு 117 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. மேலும் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 60 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் இப்பொழுது கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துள்ளது. இதே நிலைமை நீடித்தால் அடுத்த தேர்தலில் 10 தொகுதிகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும். காங்கிரஸ் கட்சி சொந்த காலில் நிற்க முயற்சி செய்து வருகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக குறைவான தொகுதிகள் ஒதுக்கினால் வேறு கூட்டணிக்கு தாவ தயாராக உள்ளது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கார்த்தி சிதம்பரம் மற்றும் செல்வ பெருந்தகை ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சம்பந்தமாக, தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமாக இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.